இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களும் அட்டகாசமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரேவதி அத்தை கோவப்பட்டு பண்ண விஷயத்தால் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான விபரீதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதோ தெரியலங்க. அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா இலக்கியாவுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த மாதிரிலாம் போயிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன்லேயே சொன்னாங்க. ஆனால் அந்த லேடி போலீஸோ பைரவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற விஷயம் நம்ம ரேவதி அத்தைக்கு தெரியாதுங்க. இவங்க கேஷுவலாக சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக வரும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கலங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா அந்த லேடி போலீஸும் எல்லா விஷயத்தையும் இவ இப்படி தான் வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கு ஃபோனை போட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட பைரவி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக போயிட்டு என்னடா இது இளவு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே, இப்படியே போச்சு அப்படின்னா இலக்கியாவை வெளியே கொண்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் தாங்க அஞ்சலி வராங்க. வந்து என்ன எதுக்காக இப்படி பதட்டமாக இருக்கீங்க பைரவத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த வேலைக்காரி ரேவதி பண்ணுற வேலை தான். இப்போ போயிட்டு என்னான்னு சொல்கிறா, உனக்கு மயக்க மருந்தை கலந்தது அந்த ரேவதி தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைஞ்சிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அத்தனை பேருக்குமே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுதுங்க. என்ன இவ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க. சரி இதுக்கு மேலேயும் இவ்வளோ இப்படியே விட்டு வச்சுருந்தா ஆகாது, சரி ஓகே அவளை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே வெயிட் பண்ண சொல்லுங்கள், நாம் நேரில் போயிட்டு பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இந்த சமயத்திலே பார்த்திங்க அப்படின்னா பைரவி கிட்ட விட்டாக்க இந்த பிரச்சனை வந்து எப்படியோ சால்வ் பண்ணி விட்ருவா. இதை வந்து எஸ்எஸ்கே கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்கேக்கு ஃபோனை போட்டு சொல்லிடுறாங்க. என்னம்மா ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கேட்கும்பொழுது இந்த மாதிரி தான் இலக்கியாவை ஜெயிலில் போட்டது பிறகு அந்த ரேவதி வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எனக்கும் ஒரு வாய்ப்பு தான், இத்தனை நாளாக எப்படி அவங்கள பழி வாங்கலான்னு காத்துட்ருந்தேன், என் பணத்தை மொத்தத்தையும் கொள்ளடிச்சு இலக்கியா கௌதமுடைய ஃபேமிலியை பழி வாங்குறது எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த ரேவதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 ரவுடி ஆட்களை வச்சு இலக்கியாவுடைய அத்தை ரேவதியை கடத்த பிளான் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத இனிமேல் வர அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.